Hi friends, வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப ஹாப்பி ஃபங்க்ஷன் vlogல உங்களை பார்க்கறதுக்கு. ஆக்சுவலா நேத்து பார்த்த வீடியோவோட அதே காஸ்டியூமோட கண்டினியூட்டி தான். வீட்டுக்கு வந்தாச்சு. saree வந்து கடையில எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பார்க்க சொல்லியிருந்தேன். அவங்க வச்சு காமிச்சாங்க. saree வந்து வச்சு காமிச்சதுக்கு அப்புறமா ரொம்ப பிடிச்சிருந்தது லைட்டிங்ல. ஸோ அதனால அந்த சாரியே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த saree செலக்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா வந்து அங்கேயே வந்து சுங்கு கட்டுவாங்கல்ல, குச்சி கட்டுவாங்க இல்லையா, ஸோ அங்கே கொடுத்து அதெல்லாம் உடனே வந்து நாட் போட்டுட்டு வந்துட்டோம். அங்கேயே ப்ளவுஸை ரொம்ப தேடினோம். பட் எங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து கிடைக்கவில்லை. லாஸ்ட் மினிட் அப்படிங்கிறதுனால இன்னும் சொல்லப்போனால் கிட்டத்தட்ட ஒரு நமக்கு வந்து 16 hours கூட இல்லை. ஸோ 16 hours கூட இல்லை, எப்படி ப்ளவுஸ் தைச்சி தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நாளைக்கு காலையில் 10 மணிக்கு கொடுத்துட்றாங்க. காலைல 10 மணிக்குள்ளே ஃபங்க்ஷனே முடிஞ்சிடும், சரி வீட்டில் இருக்கிறத வச்சு மேட்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ இதுதான் நம்ம வந்து ஃபங்க்ஷனுக்காக செலக்ட் பண்ணியிருக்கிற saree. அந்த vlogல சர்ப்ரைஸாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு அந்த போர்ஷனை கட் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கிற பியூர் காஞ்சிபுரம் சில்க் saree. ஓகேவா, ரேட்டு கேட்காதீங்க, நீங்களே கெஸ் பண்ணுறதா தான் கெஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து ப்ளவுஸு. ஓகேங்களா, இந்த ப்ளவுஸ் நம்ம இப்போதைக்கு இது நம்ம ஆரி ஒர்க் பண்ணணும், அதனால் இப்போதைக்கு நான் இதை கட் பண்ணி மட்டும் வச்சுருக்கேன். ஸோ இந்த ப்ளவுஸை வந்து இது கூட நான் மேட்ச் பண்ண போகிறேன். பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, பட் நம்ம மேட்ச் பண்ணால் சூப்பராக இருக்கும். இப்போ அடுத்தா வந்து இதுக்கு அக்சசரிஸும் வந்து மேட்ச் பண்ணி கையோட நைட்டாக எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு, என்னன்னே தெரியல, இந்த saree பார்த்ததுலேருந்து எனக்கு சிங்கிள் ஃப்ளீட்ஸ் கட்டணும் அப்படின்னு தான் ஆசையாக இருக்குது. அந்த பின் பண்ணி அது கட்டுறதை விட இது சிங்கிளாக கேரி பண்ணும்போது இதோட முந்தி ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் நான் வந்து இன்றைக்கி சிங்கிள் ஃப்ளீட்ஸ் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ நைட் எனக்கு அந்த வேலை மிச்சம். ஓகேங்களா, இதை நம்ம அப்புறமா பொறுமையாக வந்து ஒர்க் பண்ணி தச்சுக்கலாம். ஸோ இப்போ அடுத்ததாக வந்து அக்சசரிஸ் எடுத்து வச்சிடலாம். 2 செட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதில் எது போடுறதுன்னு எனக்கே தெரில, கன்ஃபியூஸ்டாக இருக்கேன். அவர் வந்து ஃபைனல் பண்ணுவார். ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த செட்டு நான் இங்கே கீழே வைக்கிறேன் ப்ளவுஸ் மேலே. இங்கே பாருங்கள், ஒன்று வந்து இந்த செட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு வந்து மேட்சிங் தோடு. இதெல்லாம் வந்து இன்ஸ்டாகிராமில் இருக்கிற கீர்த்தியா ஜுவல்லரிங்க, அவங்கக்கிட்ட எடுத்தது தான். ஸோ ஓகேவா, இந்த ஒரு செட்டு பிளானில் வச்சுருக்கேன். இன்னொரு செட்டு இருங்க, அதையும் காட்டுறேன். இதுதான் வந்து நெக்ஸ்ட்டு செட்டு பிளான் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து தெரியுதுங்களா, இதுதான் வந்து தோடு. இதுக்கு வந்து ஆக்சுவலாக கல் மாட்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், பட் ஃபைனலாக எனக்கு வந்து இதான் கிடச்சிது. இருங்க தனியாக வைக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு இதோட அழகு தெரியும். இதோ இதுதான் 2 லைன் பேர்லு, இன்னொரு லைன் வந்து குட்டி குட்டி அம்மன் வச்ச மாதிரி. இதுதான் பிளான் பண்ணியிருக்கேன். எதுங்கிறது இப்போ அவர் தான் வந்து ஃபைனல் பண்ண போகிறாரு. saree ஃபைனல் பண்ணவரே வந்து அக்சசரிஸும் ஃபைனல் பண்ண போகிறாரு. இதில் எது அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ட்ரெஸ் வியர் பண்ணிவிட்டு போட்டு பார்க்கும்போது தெரிஞ்சிடும் அழகு. வாங்க நம்ம வந்து ஃபங்க்ஷனுக்கு போவோம். ஃபங்க்ஷனில் என்ன கவர் பண்ணுறது, ஏது கவர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது எங்களுக்கே தெரியல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணுறோம். இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேரை நாங்கள் எடிட்டிங்கில் தூக்கிடுவோம், அதை நாங்கள் இப்போவே சொல்லிடுறோம். ஏன்னா வந்து உங்களுக்கே தெரியும், ஏற்கனவே முன்னாடி சொன்னதான், ஃபேமிலியில் நிறைய பேர் எகெயின்ஸ்ட் சோஷியல் மீடியா. அதனால் அவங்களெல்லாம் கட் பண்ணி ஆங்காங்கே எடிட்டிங்கில் தூக்கிட்டு தோஸ் ஹூ ஆர் கம்ஃபர்டபுள் மட்டும் வீடியோக்குள்ளே வருவாங்க. சரிங்களா, ஏன்னா ஃபங்க்ஷனாக எல்லோரும் வருவாங்க, பட் நம்ம எல்லாரையும் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. அதனால் எது நமக்கு தேவையான போர்ஷன்ஸோ அதை மட்டும் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க எங்களோட ஃபங்க்ஷனுக்கு போகலாம். கண்டிப்பாக இந்த நேரத்துக்கு கெஸ் பண்ணி முடிச்சிருப்பீங்க. நீங்கள் கெஸ் பண்ணது கரெக்டு தான். என்னோடய தங்கச்சி வீட்டு கிரகப்பிரவேசம் 4:30 வச்சுருந்தாங்க. பொதுவாகவே இது 4:30 டைமிங் தான். நாங்கள் ஒரு 3 மணிலேருந்து எழுந்து ரெடியாக ஆரம்பித்தோம். ஒரு வழியாக ரெடியாகி முடிச்சுட்டு கிளம்பி பொன்னேரிக்கு போயாச்சு. நல்ல முகூர்த்த நாள் போல் இருக்குது. அதனால் நாங்கள் பிளான் பண்ணது ஒரு 1 ஹவரில் மிதிச்சு பொன்னேரி போய் ரீச் ஆகிடலாம் அப்படின்னு நினச்சோம். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்று இல்லையா, அது ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேலே இழுத்துருச்சு. ஸோ ஸ்பாட்டுக்கும் வந்து ரீச் ஆகிட்டோம். வீடு வந்து பார்த்திங்கன்னா 3 பக்கமே வந்து கேட் வச்சுருந்தாங்க.
இது வந்து ரோட் சைடு என்ட்ரன்ஸ் ஒன்று இருக்குது, ஸ்ட்ரீட் சைடு என்ட்ரன்ஸ் ஒன்று இருக்குது. வித் கார் பார்க்கிங்கோடு சேர்த்திங்க அப்படின்னா 3 சைடு என்ட்ரன்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ நாங்களுமே உள்ளே கிளம்பி ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயபக்தியாக உள்ளே போயிட்டோம். ரொம்ப வருஷம் கழித்து நிறைய பேரை மீட் பண்ண முடிஞ்சுதுங்க. 2008 என் தங்கச்சி கல்யாணத்தப்போ மீட் பண்ணது. ஏன்னா இது நிறைய ரிலேஷன்ஸ் வந்திருந்தாங்க. ஸோ அவளோட கல்யாணத்தப்போ பார்த்தவங்களெல்லாம் வந்து நான் நிறைய பேரை வந்து மீட் பண்ணேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அப்புறம் குட்டி பசங்க நிறைய பேரை பார்க்க முடிஞ்சுது. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அக்கா உங்கள் சேனலை பார்ப்பேன், ஆன்ட்டி உங்கள் சேனலை பார்ப்பேன் அப்படின்னு வந்து அழகாக க்யூட்டாக சொல்லிட்டு போனாங்க. ஹாப்பியாக ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து என் தங்கச்சி கல்யாணத்தப்போ குட்டி குட்டியாக பார்த்த பசங்கள்லாம் இப்போ பெருசு பெருசாக வளர்ந்துருந்தாங்க. ஸோ அவங்கள பார்க்கவும் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நீ எப்படிரா இருக்கு அப்படின்னு கேட்குற அளவுக்கு பசங்களாம் நல்லா பெருசு பெருசாக வளர்ந்துருந்தாங்க. அவங்களையும் பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. வந்தவங்க எல்லாருமே வந்து அச்சு எங்க அப்படின்னு ரொம்ப கேட்டுகிட்டே இருந்தாங்க. அச்சுவை நாங்களும் மிஸ் பண்ணோம். அட் த சேம் டைம் வந்தவங்களும் ரொம்ப மிஸ் பண்ணாங்க. அடடா அஸ்வின் இல்லையே, வந்தால் அவனை பார்க்கலான்னு நினச்சோமே அப்படின்ட்டு. நிறைய பேருக்கு தெரியல அச்சு இந்த மாதிரி அவைலபிள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஓகே, எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம், எல்லோரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த ஆலங்கரைச்சி ஆரத்தி எடுக்கிற இடத்துல ஆரத்தி பாட்டு பாடுங்க அப்படின்னாங்க. எனக்கு பாட்டு தெரியாமல் ரொம்ப மொக்கையாக போச்சுங்க. இதுக்காகவாவது நான் எப்படியாவது ஒரு பாட்டு கிளாஸுக்கு போயிட்டு இந்த ஆரத்தி எடுக்கும்போது அதுக்குன்னு ஒரு பாட்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க, அதையாவது நான் கற்றுக்கிட்டு அடுத்த வாட்டி யாருக்காவது ஆரத்தி எடுத்தேன் அப்படின்னா அந்த பாட்டை பாடணும்னு புதுசாக ஒரு சபதம் எடுத்திருக்கேன். யாகம் வளர்த்து முடிச்சாச்சு. நல்லா வந்து புகை சூழ்ந்துருச்சு. பொதுவாகவே வந்து இந்த மாதிரி கிரகப்பிரவேசம் பண்ணும்போது அந்த ஹோமம் வளர்க்கும் போது அந்த ஹோமத்தோட புகை வந்து ரொம்ப கண்ணுக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்மளால தான் வந்து அதை டாலரேட் பண்ணிக்கவே முடியாமல் எல்லாம் அப்படியே கண்ணை கசக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஜனம் எல்லாம் வந்து அந்த இடத்துல இருந்து எல்லாம் வெளியில் போக ஆரம்பித்தாங்க. ஸோ ஃபோட்டோஸும் வீடியோஸுமே வந்து ப்ராப்பராக ஃபோட்டோகிராஃபர்ஸாலையுமே கூட கவர் பண்ண முடியல. எல்லாமே ஒரே புகையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. குட்டி குட்டியாக திங்ஸ் எல்லாம் எடுத்து கிளியர் பண்ண ஆரம்பித்தோம். ஏன்னா கீழே விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும் இல்லையா, ஸோ அதுக்காக அந்த இடத்தெல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணிகிட்டு இருந்தோம். இன்னும் நிறைய பேரை எக்ஸ்பெக்ட் பண்ணி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். நிறைய முகூர்த்த நாள் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் வந்து ஆன் டைமுக்கு வர முடியல. இருந்தாலும் வெயிட் பண்ணி எல்லாரையும் மீட் பண்ணிட்டு வந்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு ரீல்ஸ் ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தேங்க என் தம்பி கூட. ஃபஸ்ட் டைம் ஐ எம் இன்ட்ரடியூசிங் மை பிரதர் இன் சோஷியல் மீடியா. இவன் தான் என்னோட தம்பி அப்படின்னு போட்டிருந்தேன். நிறைய பேருக்கு டவுட் வந்துருச்சு, இவர் உங்கள் கூட பிறந்த தம்பியா, உங்களுக்கு ஒரு தங்கச்சி மட்டும்தானே அப்படின்னு சொல்லி டவுட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்ஸ்டாகிராமில். எனக்கு கூட பிறந்தது ஒரே ஒரு தங்கச்சி மட்டும்தாங்க. என்னோடய தம்பி அப்படிங்கிறது என்னோடய சித்தப்பா பையன். ஸோ எங்கள் செட்டில் அவனுக்கு மட்டும்தான் இன்னும் கல்யாணம் ஆகலை. அவன் மட்டும் தான் இன்னும் பேச்சுலராக இருக்கான். ஸோ அடுத்த கல்யாணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய தம்பிக்கு தான் பண்ணணும், என்னோடய சித்தப்பா பையன். அவன் எப்போவுமே வந்து ரவுண்டிங்லேயே இருப்பான். அவனை பிடிக்கவே முடியாது. ரொம்ப வருஷம் கழித்து இந்த ஃபங்க்ஷனுக்கு அவன் வந்திருந்தான். அவனை மீட் பண்ணதில் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அச்சு வீடியோ கால்லாம் பண்ணி பேசிகிட்டு இருந்தான். மாம்ஸ் நீ எப்போ இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் வந்து என்னுடைய சித்தப்பா பையன். இன்ஸ்டாவில் இல்லாதவங்களுக்கு டவுட் இருக்கும், யாருப்பா அது அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக லாஸ்ட்டாக நான் ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம லைட்டாக வந்து வீட்டை வந்து ஒரு ரவுண்டு பார்த்துடலாம். இது வந்து 3 பெட்ரூம் ஃப்ளாட்டுங்க. 3 பெட்ரூம் ஃப்ளாட்டு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹால் வந்து நல்லா பெருசாக இருந்தது. ஹால்லேயே வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் வச்சுருந்தாங்க. கம்பைண்டாக இருந்தது. ஸோ அந்த கான்செப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. 3 BHK வித் கார் பார்க்கிங்கு, அப்புறம் வந்து 3 சைட் கேட் இருக்குது. ஸோ இதுதான் வந்து வீட்டோட ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டு. இதுதான் ஹாலுங்க. பாருங்கள், நல்லா பெரிய ஹாலு. அந்த பக்கம் கபோர்டுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா அது வந்து கிச்சன் செட்டப்பு. ஸோ எனக்கு இந்த செட்டப் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த யாகம் வளர்த்தின உடனே ஃபுல் புகை சூழ்ந்து போச்சுங்க. ஒரு ஃபோட்டோ கூட எடுக்க முடியல. ஸோ அந்தளவுக்கு ஒரு ஃபுல்லாக ஒரு மேகமூட்டமே இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஃபோட்டோ ஷூட்லாம் நம்ம வெளியில் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி எல்லாரையும் கூப்பிட்டு வெளியில் போயிட்டாங்க. அந்த லொக்கேஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா அந்த பேக்ரவுண்டு அந்த கிருஷ்ணர் ஃபோட்டோ வச்சு அந்த மாதிரியான ஒரு லொக்கேஷன் வச்சுருந்தாங்க. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணுற ஒரு செரிமொனி நடந்தது. ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க, ஃபங்க்ஷன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப பேர் இல்லை, ரொம்ப செலக்டிவாக தான் இருந்தாங்க. நல்லாவும் இருந்தது. ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய பேரை வந்து எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறமா பார்க்கறதுக்கான சான்சஸ்லாம் கிடச்சிது. அதுவே வந்து ஒரு பெரிய ஹாப்பியான மூமெண்ட் தான். ஆக்சுவலாக இதில் டீச்சர்ஸ்
இதில் வந்து பார்த்தீங்கன்னா செல்லம்மா இதில் டீச்சர்ஸ் எல்லாம் கவனிச்சியா? எல்லாருமே ரொம்ப பொறுமையாக ஒரு 9 o'clock மேலே வந்திருந்தாங்க. நிறைய ஸ்கூல் டீச்சர்ஸை பார்க்க முடிஞ்சது. அவங்க எல்லாரையும் வந்து ஸ்கூல் டீச்சர்னே ஃபஸ்ட்டு நம்ப முடியலங்க. யாருமே பார்த்தா டீச்சர் மாதிரியே இல்லைங்க. அவங்களாம் ஃபோட்டோஸ் எடுத்திருக்கேன் நீ. நான் எடுத்திருக்கேன். அவங்களோட செல்ஃபீஸ் எடுத்தேன். அதெல்லாம் போடலாமான்னு தெரியல, அப்புறம் சண்டைக்கு வர போகிறாங்க. வேணாம். முன்னாடி டீச்சர்ஸ் எல்லாம் அப்படியே சாரி கட்டி அப்படியே பார்த்த உடனே டீச்சராக தெரியும். இப்போ எல்லாம் குட்டி குட்டியாக அழகாக ரொம்ப காலேஜ் கேர்ள்ஸ் மாதிரி இருக்காங்க. கவுனு ஸ்கர்ட்டெல்லாம் போட்டு வந்திருக்காங்க ஸ்கூல் டீச்சர்ஸ்லாம். பட் அவங்களதான் நம்ம மீடியாவில் கொண்டு வரல, ஏன்னா அவங்க மேனேஜ்மெண்ட் பார்த்துட்டு அப்புறம் சத்தம் போட போகிறாங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டோம் நாங்களும். நல்லா இருக்கீங்களா? நாங்கள் முதல்ல சொன்ன பார்த்தீங்களா அந்த ஃபோட்டோ ஷூட் பண்ணுற லொக்கேஷன் சொல்லிட்டு, அந்த கிருஷ்ணர் ஃபோட்டோ, அது இந்த ஏரியா தான். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க, சூப்பராக இருந்தது. என்ன ஒன்று, இந்த இடத்துல வந்து 4 பேருக்கு மேலே நிற்க முடியாது. ஒரு குரூப்பாக நின்று ஃபோட்டோ எடுக்கணும்னா முடியாது. பட் இருந்தாலும் 4 பேராக நின்று ஃபோட்டோஸ் எடுத்தோம். என்ன ஒன்று, அச்சு இல்லைன்றது ஒரு பெரிய குறையாக இருந்தது. அவன் இந்த நேரம் வந்து எங்களுக்கு வீடியோ கால்லாம் பண்ணி ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேயும் குழு மணாலியும் அப்படியே சும்மா ஸ்னோவில் மிதந்துன்னு ஃபோட்டோ எடுத்து போட்டு அனுப்பிச்சிருந்தான். ஏற்க விறுவிறுக்க உட்காந்துருக்கோம். அவன் அங்கே ஜாலியாக மம்மி குளிருது மம்மி அப்படிங்கிறான். அவன் என்னடானா அந்த ஸ்னோ மேலே விழுந்துட்டு முடிஞ்ச அந்த அவனுடைய வீடியோஸ் எடுத்து ஒரு சின்ன பிஐபியாக போட்டு தெரியும். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் முடிஞ்சது, எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா. ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே அடுத்தது வந்து gift கொடுக்குற ஒரு பெரிய ப்ரொசீஜர். இது நம்ம ஊருக்கே வந்து உருத்தான ஒரு ப்ரொசீஜர். ஸோ அதுக்கான நம்ம என்ன கொடுத்தோம் அப்படிங்கிற கொஸ்டின் உங்களுக்கு இருக்கும். நாங்கள் வந்துட்டு வெள்ளியில் குத்து விளக்கு எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஸோ அந்த குத்து விளக்குன்றது ஒரு மங்களகரமான விளக்கு, என் செல்ல மாதிரி. ஸோ அதனால் அதையே சூஸ் பண்ணி அந்த குத்து விளக்கில் என் தங்கை வந்து விளக்கு ஏற்ற வேண்டும், 5 முகம் கொண்டு ஏற்ற வேண்டும் என்பதற்காக நான் குத்து விளக்கு நான் கூட சுத்த தமிழ் பேசுகிறேன் செல்லவா. அந்த மாதிரி வந்து குத்து விளக்கு ஏற்றினா அந்த வெளிச்சத்தில் பிரகாசமாக தெரிகிற மாதிரி அவங்க லைஃப்பும் பிரகாசமாக இருக்கட்டும் சொல்லிட்டு நல்ல மனசோட அந்த 2 குத்து விளக்கையும் கிஃப்டாக கொடுத்துட்டோம். என்ன பண்ணுறது, இதுக்கெலாம் வந்து நம்மளுக்கு ஆதாரம் வேணும். அதாவது என்ன சொல்லுவாங்க, வரலாறு முக்கியம் அமைச்சரே அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக gift கொடுக்கும்போது ஃபோட்டோ எடுக்கணும் இல்லைங்களா. அப்போ தான் வந்து யார் என்ன கொடுத்தாங்கன்றது தெரிய வரும். மெமரிஸ் டூ செல்லம்மா. மெமரிஸ்ன்றது ஒரு இம்பார்ட்டன்ட் செல்லம்மா. இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் நடக்கும்போது நிறைய பேர் gift கொடுப்பாங்க. அது எல்லாத்தையும் ரூமில் போட்டுருவாங்க. அந்த ரூமுக்கு வந்துட்டு gift எடுக்கும்போது யார் என்னென்ன gift கொடுத்தாங்கன்றது தெரியாது. உடனே அந்த ஃபோட்டோ செக்ஷன் எடுத்து ரன் பண்ணுவாங்க. ஓ, இவங்க பச்சை கலர் கொடுத்துருக்காங்க, இவங்க சிவப்பு கலர் கொடுத்துருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிடுவாங்க. பெரியவங்க எவ்வளோ புத்திசாலித்தனமாக பண்ணியிருக்காங்க பார்த்தியா. அதுவும் இல்லாமல் யாராச்சும் gift கொடுத்துட்டு கொடுக்கலன்னு சொன்னாங்க வச்சுக்கி, அது பாரு கொடுத்துருக்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃப் எனக்கு இந்த ஃபோட்டோஸ். ஓகே, ஃபோட்டோ செஷன் முடிஞ்சுது, கிஃப்ட் செஷனும் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு ரெடி பண்ணியிருந்தாங்க. வெளியில் வந்துட்டு ஷாமியானா போட்டு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சுருந்தோம் சிறுவாபுரி கோயிலுக்கு கண்டிப்பாக விசிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா 10 மணிக்கு மேலே கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருந்தது. சரி போகலாம் அப்படின்னு கிளம்பி போனோம். ஹெவி க்ரௌடு இருந்ததுங்க. சண்டேனாலே க்ரௌடு அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். முகூர்த்த நாள் வேறையா, நல்ல க்ரௌடு இருந்தது. அட் தி சேம் டைம் சரியான வெயிலும் கூட. பட் இருந்தாலும் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சாமி பார்த்தே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணி நின்று போராடி சென்று வென்று முருகரை தரிசித்து வந்து விட்டோம். சிறப்பாக அமைந்தது. ஃபங்க்ஷனுமே நல்லா முடிஞ்சது. இப்போ லாஸ்ட்டாக என்னோடய தம்பியோட ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ இவர் தான் என்னுடைய தம்பி. ஒரு சிலர்லாம் வந்து அஸ்வினும் இவரும் ஒரே மாதிரி இருக்காருன்னு வேறு சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையாக பொய்யான்னு எனக்கே தெரியல. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை பை, டட்டா.